30 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 8 ஆஸ் யூஸ்வல் சிலம்பம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரீசென்ட் டைம்ஸில் மழை வந்து கிரவுண்ட் ஃபுல்லாக வெட்டாக இருந்தனால சிலம்பம் கிளாஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சணும். அந்த ஹாப்பிலி அகைன் சிலம்பம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோடம்பாக்கம் சரௌண்டிங்கில் உங்க யாராவது சிலம்பம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம டிஎம் பண்ணுங்க. அண்ட் பார்க் போய் வெயிட் பண்ணுறது சிலம்பம்ஸ்லேயே சிட்டா கிளம்பி வந்துட்டா போல வந்ததுமே தலையில தொங்கணும். இப்படி தலையில தொங்குறதுனால நம்மளுக்கு இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக டேரெக்டாக பிரெயினுக்கு கிடைக்கும். அப்படி பிரெயினுக்கு கிடைச்சுன்னா அந்த டே ஃபுல்லாக நம்ம ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவோம். இன்னைக்கு செஷனில் பார்த்தீங்கன்னா தீரா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா போல. இன்னைக்கு செஷன் வந்து சீரும் சிறப்பமாக போகிறதுக்கு தீரா ஒரு காரணமாக இருந்தது. எங்க முடியல அங்கே புஷ் பண்ணி இல்லை இது இப்படி தான் பண்ணலாம் கமான் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி பண்ணிருந்தோம். ஒரே பார்ல 3 பேர் சேர்ந்து டிப்ஸ் அடிக்கலாம்னு வெயிட் பண்ணிருந்தோம். டிப்ஸ் போட்டதுமே செஸ்ட் ட்ரைஸ் ஷோல்டர் எல்லாம் கதற ஆரம்பிச்சிருச்சு. எங்கடா வெங்கட் சார காணன்னு பார்த்தா தம்பி இன்னைக்கு எனக்கு லெக் டேப்பா என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவரு பாட்டுக்கு ஒரு ஜோன்ல அவரை புஷ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஒர்க் அவுட் பேருக்கு வந்து மார்ச் பண்ணலாம் போது தம்பி டிசம்பர் ஆயிடுச்சு சித்திக்கு நான் காமெடி பண்ணாரு. உங்களுக்கு யாருக்கும் சிரிப்பு வராது இருந்தாலும் நாங்களே சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு ஜாலியா ஒர்க் அவுட் பண்ணிருந்தோம். அண்ட் 5 kg கெட்டில் பெல்ல காலையில தூக்கி போட்டு கேட்ச் பண்ற பாருன்னு பண்ணாரு. தம்பி இதெல்லாம் ஜுஜிபி நானும் பண்ணி பார்த்தா என்னால பண்ண முடியல. அண்ட் நாங்க பண்றதே ஃபேவரட் ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா இந்த ஜம்ப் தான். இந்த ஜம்ப் பார்த்தா குரங்கெல்லாம் சூசைட் பண்ணி செத்துருமேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நாங்கள் சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டோம். 12 kg கெட்டில் பெல் எடுத்து கேட்ச் போட்டு விளாண்டுருந்தோம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணி இந்த ஒர்க் அவுட் பண்ணிருந்தோம். அண்ட் இது பண்ணும்போது ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஏன்னா 12 kg கால்களில் விழுந்துச்சுன்னா ரொம்ப சிவியரான டேமேஜ் கிரியேட் பண்ணும். அண்ட் இந்த 8th டே சிறப்பாக போகிறதுக்கு இந்த கெட்டில் பெல்லும் ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்படியே எங்களோட 8th டே விலாக வந்து முடிச்சுக்கிறோம். மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல்.